என்னோட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் பீப்புளுக்கு ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் தான், தட் இஸ் ப்ரான் 65 பண்ணியிருக்க பாக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, வெறுமனே பூண்டை மட்டும் எடுத்து தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சரோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆட் பண்ணுறது, பட் டேஸ்ட் ரியலி குட். நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கணும், இல்லை ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இதில் நம்ம வந்து ப்ரானை போட்டு பெரட்ட போகிறோம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு ஜம்போ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜம்போ ப்ரான்ஸை வந்து எடுத்து டீவைன் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரான்ஸ் இருக்குது. இதில் வந்து மசாலா இருக்கணும்னால அங்கங்கே நான் வந்து ஹோல்ஸ் வந்து போக் பண்ணி இந்த ப்ரான்ஸை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரான்ஸில் வந்து நீங்கள் ஹோல் லைட்டாக ஸ்லிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து அதில் நல்லா இறங்கும். ஸோ நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பொரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மசாலா வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ரானை வந்து உடைக்காமல். இந்த ரெசிபிக்கு நம்ம ப்ரானை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல. ஸோ 1 hour போதும். மேலே ஊற வச்சா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் to 2 hours 3 hours ஆல்சோ யூ கேன் டூ தேட். ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் 1 hour தான் வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் சார்ட் ஆஃப் இட் ஒன்ட் பி அ டீப் ஃப்ரை, பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செமி கிரேவி வித் ஃப்ரை மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1 hour நான் வந்து ஒரு கடை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சோம்பு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து 1 by 1 அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ப்ரான் நல்லா குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரான்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் இருக்க வாட்டர் வந்து அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறதில்ல. இந்த ப்ரானில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அதை வச்சு நீங்கள் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணாலே ப்ராப்பராக இது குக் ஆகி ரெடி ஆகிடும். இந்த ப்ரானை லோவஸ்ட் ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 7 to 8 minutes நல்லா ட்ரை அவுட் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அப்போவே நம்ம ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ டாப் லேயரில் வந்து நான் இன்றைக்கி நான் செஞ்ச ப்ரான் ஃப்ரை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது டீப் ஃப்ரையாக இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ட்ரை அவுட் ஆகி ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடாது. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சூப்பர் டேஸ்டான ஒரு ப்ரான் 65 கிடைக்கும். நம்ம ரெகுலர் பண்ணுற சிக்கன் 65 அது மாதிரிலாம் இல்லாமல் இதோட மசாலா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பொடி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இதே வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டாப் லேயரில் இந்த ப்ரான் 65 வச்சுக்கிறேன். அடுத்த லேயரில் வந்து நான் இன்றைக்கி வந்து தஹி தட்கா பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ், பேசிக் கர்ட் க்ரீம் வச்சு பண்ணுற
ஒரு குவிக்கான ரெசிபி. ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட 2 ரெசிபியும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வேணும்னா, ஏசமா வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கோ செக் அவுட் மை ஷார்ட்ஸ். ஆல்சோ செக் மை இன்ஸ்டாகிராம், என்னோட ரீல்ஸில் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு மறக்காமல் என்னோட அப்டேட்ஸ் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு குவிக்காக வரும். ஸோ இதுதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே என்கிட்ட இந்த லஞ்ச் பாக்ஸ் இப்போ கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹியர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆல்சோ டைரக்ட் மெசேஜ் மீ ஆன் Instagram. I would love to reply to you all guys. And yeah, so that's all about today's video. If you like this video, do not forget to like, share, subscribe to our page, and I'll see you in the next one. Bye bye.